ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எஸ்பிஓவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெலகிராமில் நமக்கு நோட்டீஸ் போர்டில் கொடுத்த ஆடியோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். Ladies and gentlemen, welcome. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி தான். ஸோ 2-3 வீடியோஸாக சொல்லிகிட்ருக்கோம், வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் செஞ்சு வைங்கன்னு. ஸோ நேற்றுக்கு உள்ள ஆடியோவில் சொல்லிட்டாங்க, இன்னும் 2 டேஸில் வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிரும்ட்டு. ஸோ நமக்கு 25, ஸோ இன்றைக்கி 26, ஸோ இன்னையிலேருந்தே கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நாளைக்கு மேக்ஸிமம் ஃப்ரைடே மார்னிங் ஆர் ஈவினிங்குள்ளே நமக்கு வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆர் தேர்ஸ்டே ஈவினிங்குள்ளேயே நம்ம க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஜான்வரியில் நீங்கள் விட்ராவல் பண்ணணுன்னு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000, அதாவது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் விட்ராவல் எடுக்கிறீங்கன்னா 2000, ஸோ செகண்ட் டைம் எடுக்கிற பர்சனாக இருந்தால் 6000 மேலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஜான்வரி உங்களால் ரீஓப்பன் ஆனதும் விட்ராவல் கொடுக்க முடியாது, சரிங்களா? ஸோ இப்போது பண்ணி வைக்கிறதா இருந்தால் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து நான் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு திருப்பி அப்புறம் விட்ராவல் பண்ணிக்கிறீங்கன்னா அது உங்கள் இஷ்டம், சரிங்களா? அடுத்து நம்ம வேலை ட்ரான்ஸ்ஃபர் எப்போ ஓப்பன் ஆகும்னா, நம்ம ஜான்வரியில் விட்ராவல் கொடுத்த பிறகு அந்த அமௌண்ட் நமக்கு ரிசீவ் ஆன பிறகு தான் வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபெப்லேருந்து விட்ராவல் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு நேற்றுக்கு கொடுத்துருந்தாங்க ஆடியோவில். ஸோ இம்பார்ட்டனாக எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு 2000 மேலேயோ 6000 மேலேயோ இருந்துச்சுன்னா மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ உங்கள் டீமை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே எஸ்பிஓ சொல்லிகிட்டு இருக்கிற ஒரே விஷயம், ஸோ நீங்கள் ஒருத்தர் இல்லைனா 2 பேர் ரெஃபர் பண்ணியிருந்தால் கூட நீங்களும் லீடர் தான். ஸோ அவங்களுக்காக ஒரு குரூப் ஆரம்பித்து அதில் அவங்களுக்கு ஜாயின் பண்ண வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் நேற்றுக்கு போட்ட ஆடியோவாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி போட்ட ஆடியோவில் இருந்தாலும் சரி, டீம் க்ரோத் பற்றி அதிகமாக அவங்க பேசினாங்க. ஸோ டீம் க்ரோத்தில் நமக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரீஓப்பன் ஆகிற போது. ஸோ உங்களோட டீமுக்கு அட்லீஸ்ட் வீக்லி 1 டைம் ஆகுதும் நீங்கள் ஒரு லைவ் வச்சு ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத கேட்டு உங்கள் கமாண்டர்ஸை சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஸோ அப்படி சொல்லியோ இல்லை நீங்களே ரெக்டிஃபை பண்ணுறதா இருந்தாலும் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ண பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட டீம் க்ரோத் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீக்லி லைவ் வச்சு உங்களோட டீமை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்னொரு விஷயம். ஸோ அடுத்து, ஸோ இப்போ நம்ம எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டடாக சேஞ்ச் ஆகிறதுக்காக ஒர்க் போயிட்டுருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் சில ஃபார்மாலிட்டிஸ் விஷயத்துக்காக அட்மின் டீமும் சைடும் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் கமாண்டர்ஸ்ட்டு கொடுக்குற பெண்டிங் விஷயங்கள் எல்லாமே, அதாவது நீங்கள் கமாண்டர்ஸ்ட்டை கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்கும். இது வரைக்கும் சரியானவங்க ஓகே. ஸோ இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியும் சரி ஆகலை அப்படின்னா ஸோ அங்கே ஒர்க் போயிட்டுருக்கிறனால ஒரு 3 or 4 டேஸ் கழித்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்லேருந்து உங்களோட ரிக்வஸ்ட்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அவங்க கூடிய சீக்கிரம் என்னென்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கோ ஃபுல் பெண்டிங்கும் கிளியர் பண்ணிவிட்டு அவங்க இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ் போர்டில் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இஷ்யூ சால்வ் ஆச்சா இல்லையாங்கிறத தெரிஞ்சுட்டு சால்வ் ஆகலைன்னா திரும்ப அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கமாண்டர்ஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் நேற்றுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இடி வர நோட்டீஸ் போர்டு ஆடியோஸ் எல்லாருமே கவனமாக கவனிங்க. ஏன்னா இன்னும் 15 to 20 டேஸ் தான் இருக்குது நமக்கு ரீஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ ப்ரைவேட் லிமிட்டடாக நமக்கு ரீஓப்பன் ஆகும். ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி பிளான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இனிதான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக கவனிங்க. அதே மாதிரி நம்ம வாசுகரன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.